ஜெர்மனியில் ஜூலை மாத வானிலையை கொண்டு குளிர்காலம் எவ்வாறு இருக்கும் என்பதனை அறிந்து கொள்ள முடியும் என்று ஒரு பழைய விவசாய நடைமுறை உள்ளது. இதற்கமைய ஜூலை மாதம் மிகவும் வெப்பமாக இருந்தால் குளிர்காலம் மிகவும் குளிராக இருக்க வாய்ப்புள்ளது. இந்த பழைய நடைமுறையின்படி ஜூலை 23ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 23ஆம் தேதி வரையான வானிலை கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். இந்த காலகட்டம் பொதுவாக ஆண்டின் மிகவும் வெப்பமான நாட்களாகும். இந்த நிலையில் 2026ஆம் ஆண்டின் கோடை காலத்தில் ஜெர்மனியின் சில பகுதிகள் மிகவும் அதிகமான வெப்பத்தை உணரலாம் என சமீபத்திய வானிலை அறிக்கைகள் கூறுகின்றன. எனவே பழைய விவசாய நடைமுறையின் அடிப்படையில் குளிர்காலம் மிகவும் மோசமாக இருக்க வாய்ப்புள்ளது. இருப்பினும் இந்த பழைய நடைமுறைகள் நம்பகரமானவை அல்ல என ஜெர்மன் வானிலை ஆய்வு மையத்தின் வானிலை நிபுணர்கள் கூறுகின்றனர். அதிக வெப்பமான கோடை காலத்திற்கும் மிகவும் குளிரான குளிர்காலத்திற்கும் இடையே ஒரு தெளிவான தொடர்பு இருப்பதை நவீன வானிலை தரவுகள் சுட்டிக்காட்டவில்லை என்று அவர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த பழைய விவசாய நடைமுறைகள் கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருந்தாலும் அவற்றை உண்மையான முன் அறிவிப்புகளாக எடுத்துக்கொள்ள முடியாது என விஞ்ஞானிகள் கூறுகின்றனர்.